Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சிக்கல் எல்லாம் எதுன்னா இந்த அசையாமசைய பொருள் சேர்க்கை, இந்த கடல் கடந்து இந்த பயணங்கள் எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அதெல்லாம் மேஷத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரிஷபம் ஜென்மத்தில் இருந்த குருமா 2ஆம் இடத்துக்கு போகிறார். ரொம்ப நாளாக அடிமை தொழிலில் இருப்பாங்க, அதெல்லாம் மாறி பிஸ்னஸ் போவாங்க, சுய தொழில் தொடங்குவாங்க. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இந்த சமயத்தில் ரிஷபம் இந்த குரு பயிற்சியிலிருந்து இவங்க டெவலப் ஆகலைன்னா இவங்க மேலே தான் தப்பு. கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்த மன அழுத்தம் தீரும். அதே சமயம் ஆடி மாதம் 14/7 வரைக்கும் கடகத்துக்கு ஆடி வரைக்கும் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணியாக இருந்தால்தான் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது, மனிதனுக்கு இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் தான் துளாராசிக்காரர்களுக்கு. யோசிச்சுக்கினே இருக்குதா வேலைக்கே ஆகாது. அலர்ஜி மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதில் தான் இவங்களுக்கு பிரச்சனை வரும். தனுசு, ஸோ லேடிஸாக இருக்கக்கூடிய தனுசுக்கு சூப்பர் டூப்பர் டைம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த டைமில் ஏதாவது பணங்கிடம் வரலன்னா ஏதோ உங்கள் கூட இருக்கிறது யாரோ தப்பு பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மகரத்துக்கு 7.5 சனி வேற விலகிடுச்சு. 3ஆம் இடத்தில் சனி 2.5 வருஷம் அவர் வேற உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம்ல ஹெல்ப் பண்ண போறாரு. குரு வேற 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்க்க போறார். எனவே எல்லாத்திலையும் செட்டில் ஆகிறதுக்கு முதலில் இறங்கினால் மிகப்பெரிய வெற்றி. கவலையே வேணாம். ஜென்ம சனியில எல்லாமே நல்லது நடக்கும். அஷ்டமத்தை குரு பார்ப்பதனால் திருமண தடையும் நீக்கி கொடுக்குமா. குடும்பத்தில் இருந்த பாதிப்பையும் நிவர்த்தி ஏற்படும். ஆக மொத்தத்தில் தொழில் பெரிய ஏற்றம், பெரிய கௌரவம், பெரிய விருதுகள், அனுகூலம், இடமாற்றம், இளைஞர்களுக்கு அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புத குரு பெயர்ச்சி. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகிறது, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், செய்யக்கூடாது, எதுல கவனமா இருக்கணும், என்ன மாதிரியான பூஜை முறைகளை அவங்க பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு சார்? குரு பெயர்ச்சி 11/5/2025 அன்று வாக்கியம். திருக்கணிதம் 14/5/2025. ஸோ இந்த வாட்டி குரு பயிற்சி ஜோதிடர்களுக்கும் தப்பிச்சோம். ஏன்னா இந்த திருக்கணிதம் வாக்கியம் தான் மக்களுக்கு ரொம்ப குழப்பம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நான் எப்பயுமே சொல்கிறது, ஏதாவது ஒரு பயிற்சிகள் சமயத்தில் நமக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடணும். அவங்க தான் நமக்கு தொந்தரவு இல்லாமல் காப்பாற்று. மேஷ ராசிக்காரங்க திருவெண்காடு போய் திருவெண்காடில் போயிட்டு அந்த கோயிலில் நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ நல்ல எண்ணெயோ பசு நெய்யோ ஒரு 50 கிராம் விபூதி 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து விபூதி குங்குமம் வாங்கிக்கலாம். இது ரெகுலராக வச்சுன்னு வந்தால் போதும். பிபி சுகர் ரொம்ப கவனமாக பார்த்து, பிபி சுகரை அதி அற்புதமாக கரெக்டாக பார்த்துக்கினா மேஷ ராசிக்காரர்களுக்கு போகும். தொழில் ரீதியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். துணை அல்லது துணைவியார் இடத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். அதே போல் பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். 7.5 சனியுடைய தாக்கத்தில் இருப்பதனால் உடற்பயிற்சி மட்டும் மறக்காமல் செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பெரிய சக்ஸஸையும் பெரிய அனுகூலத்தையும் பெறுவார்கள். அதே போல் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக பாதிப்பு இருந்த ஒரு பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு ஏற்படும். வார்த்தைகளில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கணவன் மனைவி சண்டை, டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க, இல்லை ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கவங்கெல்லாம் இந்த டைமில் ஒரு சமாதான மனநிலைக்கு கண்டிப்பாக வருவார்கள். குடும்பத்தில் குடும்பத்தாருடன் தெய்வீக யாத்திரைகள், உறவினர் வீட்டுக்கு செல்வது, நண்பர்களுக்கு விட்டு செல்வது, இன்ப சுற்றுலாக்கு செல்வது, நலத்தில் முதலீடு செய்வது, வீடு நகை வாங்குவது எல்லாமே அதி அற்புதமும் அனுகூலமும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு
கண்டிப்பாக இவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சிக்கலெல்லாம் எதுன்னா இந்த அசையாமசையா பொருள் சேர்க்கை, இந்த கடல் கடந்து இந்த பயணங்கள் எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும். அதெல்லாம் மேஷத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலே இல்லாத இருப்பாங்க மேஷம். அவங்களுக்கெல்லாம் தொழிலெலாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. நிறைய சோம்பேறிகள் யார் பார்த்தா மேஷ ராசிக்காரர்கள் தான், அதில் தைரியமாக சொல்லலாம். ஆனால் அவங்க இந்த வாட்டி பார்த்தா அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக் பண்ணுறது, அதனால் அவங்களுடைய டெவலப்மெண்ட்லாம் கண்கூடாக பார்க்கலாம். நல்ல ரொம்ப நேரம் நைட்டெல்லாம் முழிக்கிறவங்க யார் பார்த்தா மேஷ ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களே இப்போது கரெக்டாக அவங்க லைஃப்பை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணி அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும், ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி தைரியத்தில் மட்டும் ஒரு சிறு குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணி கொண்டால் நல்லது நடக்கும். சார், ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபம் ஜென்மத்தில் இருந்த குருமா 2ஆம் இடத்துக்கு போகிறார். காது, மூக்கு, தொண்டை, வாய், பற்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து. தொண்டையில் சிறிய ப்ராப்ளம் கூட பெருசாகும். கண்டிப்பாக கஞ்சனூர்னு சுக்கிரஸ்தலத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருது ரொம்ப விசேஷம். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, தடையாயிடுச்சு. படிப்பு படித்தது திடீர்னு டிப்ரெஷனால் விட்டுட்டேன், வேறு க்ளோஸ் போனேன், இது போனேன், கிளாஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு தொழில் கிடைக்கும். தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருக்கோம் ஏதாவது நோய், அதாவது சின்ன சர்ஜரி, பைல்ஸு, இல்லைன்னா கிட்னி இது ஸ்டோன் வந்திருக்குது, அது வந்திருக்கு, ஏதாவது ஒரு சின்னது, ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜம்முன்னு ஆகிடுவாங்க. பெண்களுக்கு அதி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். மரண பயம் போயிடும். ஒரு மனிதனுக்கு மரண பயம் போயிட்டாவே போதும். ஏதாவது பயம் இருக்கும். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அது. குழப்பம் வந்துக்கினே இருக்கும். குழப்பம் தீரும், பணத்தட்டுப்பாடு தீரும், மனதிற்கு தெம்பும் சந்தோஷம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் கண்டிப்பாக ஸ்ட்ரீம்லைன் ஆகும். ரொம்ப நாளாக அடிமை தொழிலில் இருப்பாங்க, அதெல்லாம் மாறி பிஸ்னஸ் போவாங்க, சுய தொழில் தொடங்குவாங்க. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அற்புத ஏற்றம் கிடைக்கும். சனி இவங்களுக்கு ஒரு அடுத்த 2.5 வருஷம் கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல இருக்க போகிறார். அதனால் குடும்பத்தில் நிம்மதி, ஏற்றம். இந்த சமயத்தில் ரிஷபம் இந்த குரு பயிற்சியிலிருந்து இவங்க டெவலப் ஆகலைன்னா, இவங்க எல்லாத்துலேயும் ரெக்கவர் ஆகலைன்னா இவங்க மேலே தான் தப்பு. கிரகத்தின் மேலே தப்பே கிடையாது. அந்தளவு நல்லது. அதிகமான வண்டி வாகன மாற்றங்கள், அதிகமான பெரிய மனிதர்களை சந்திப்பது, ப்ரமோஷன்லாம் அடிக்கடிக்கு வாங்கிறதெல்லாம் ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இல்லைன்னா ரிஷபம் அடிபடும். வார்த்தையில் சட்ட சிக்கல் கூட வரும். இதுதான் ரிஷபம். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? மிதுனம் ஜென்ம குரு, அதாவது மிதுனத்துக்கு குரு கொஞ்சம் பாதகம். அதனால் நல்லது நிறைய பண்ணுவார். குரு பார்வை 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும், அதாவது துலாத்தையும் தனுசுவையும் கும்பத்தையும் பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதே சமயம் என்னன்னா 3ஆம் இடத்தில் கேது வருவது. தெய்வ மார்க்க பயணங்கள், தெய்வ திருப்பணிகள், மகான்கள் தரிசனம், ஆன்மீக பெரியோர்கள் தரிசனம் எல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படும். அதே சமயம் தொழிலில் மாற்றம் வரும், உத்தியோகத்தில் மாற்றம் வரும், வியாபாரத்தில் மாற்றம் வரும், படிப்பில் மாற்றம் வரும். ஐயோ இந்த மாற்றம்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது. எந்த மாற்றம் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணும் போனால் தான் மிதுனம் அனுகூலம் ஏற்படும். அதுபோல் ஒரு சேஞ்ச் ஓவர் உண்டு. தேகாரோக்கியத்தில் இந்த குரு பயிற்சி வந்தோன்னே ஒரு 40 நாளுக்குள்ளே முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும். அதில் எஸ்பெஷலி ஹார்ட்டை பரிசோதனை செய்து கொள்றதுல மிதுனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹார்ட் வழியாக தொந்தரவுலாம் காட்டும். ப்ரெஷர் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சுபகாரியம்லாம் இந்த சமயத்தில் மிதுனம் பண்ணிக்கலைன்னா ரொம்ப வருஷம் திடீர்னு தள்ளி போயிடும். பிள்ளைகளுடைய குழந்தை பேர் அதெல்லாம் பெற்றுக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியம் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். கணவன் மனைவிக்கு உண்டான நீண்ட நாள் பிரச்சனை தீரும். சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க, டக்குன்னு ஒரு மெசேஜோ இல்லை நேராக போய் பார்த்தாவே சால்வ் ஆகிடும். இதில் உறவனுக்கு வரங்களை நம்புறது, நண்பர்களை நம்புறது இதெல்லாம் கூடாது. பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல்லாம் இருக்கும். அது மிதுனம் பேசினாவே சால்வ் ஆகிடும், டப்புன்னு சரியாயிடும், அனுகூலம் ஏற்படும், செல்வாக்கு கைகூடும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது பெரிய நம்பிக்கையும் பெரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். கண்டிப்பாக இவர்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சரண்டர் ஆகிடணும். அங்கே போயிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு எண்ணெயோ நெய்யோ ஒரு 50 கிராம் விபூதி குங்குமம் கொடுத்து வாங்கி கொண்டு வந்து அதை வைத்து கொண்டு வந்தாலே பெரிய நம்பிக்கை இருக்கும். சார், கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்?
ஆலங்குடி ஓடிடணும் குருஸ்தலத்துக்கு. அதிக அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். அங்கே போய்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், ஒரு நெய்யோ நல்லெண்ணெயோ வச்சு எடுத்து வாங்கி கொடுத்துரும். பெரிய அற்புதம் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்த மன அழுத்தம் தீரும். அதே சமயம் ஆடி மாதம் 14/7 வரைக்கும் கொஞ்சம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது வரைக்கும் வண்டியிலெல்லாம் கவனமாக இருக்கும். மேலதிகாரிகள் தேவையில்லாத குழப்பம்லாம் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கடகத்துக்கு வந்து ஆடி வரைக்கும் நோ ரோஷம், நோ சூடு, நோ சுரணியாக இருந்தால்தான் படிப்படியாக நல்லது ஏற்படும். அதே போல் கடகத்துக்கு 12 குரு வரனால விலை உயர்ந்த பொருள்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சுபவிரயம் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு கடகத்துக்கு சந்திரன் ஆட்சி, அதனால் ஏதாவது யோசனை இருந்துக்கிட்டு இருக்கும். வண்டி ஓட்டுறச்ச, குளிக்கிறச்ச, பல் தேய்க்கிறச்ச, சாப்பிட்றச்ச நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. யோசிச்சுக்கினே இருப்பாங்க. ஏதோ ஒரு 10 வருஷம் திட்டம்லாம் போடுவாங்க. தேவையே கிடையாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால் அந்த ஆங்கிளில் மாற்றணும். அசிடிட்டி வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக முதுகு தண்டுவடம், கால் பகுதிகளுக்கு உடற்பயிற்சி செய்து கொள்ளக்கூடிய கடகம் ரொம்ப நல்லது. அஷ்டம சனி விலகிடுச்சு. அதே போல் ஆடி மாதத்துக்கு பிறகு உங்கள் ஆட்டம் ஆரம்பிக்கும். அந்த வரைக்கும் பொறுத்துக்கினா எல்லாமே சக்ஸஸ் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள். கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரமெல்லாம் ஜம்முன்னு செய்வார்கள். கண்டிப்பாக புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். கண்டிப்பாக கடன் வரும். அது சந்தோஷ கடன் தான் வரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? சிம்மம் ஜென்மத்தில் கேது வரக்கூடிய காலகட்டம். குரு வந்து 11ல் வர்றார். குரு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்குன்னு நிறைய ஜோசியர்கள் சொன்னதை கேட்டு நிறைய சிம்ம ராசி தூக்கம் இல்லாமல் இருக்குது. நிறைய கோயிலில் சுற்றுற ராசி யார் பார்த்தா சிம்மமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு பயந்து நடுங்கி போயிருக்குது. வண்டியில் சின்னதாக ஏதாவது ஒரு கீரல் வந்தால் கூட நடுங்குது. ஸோ எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். நரம்பு கோளாறு வரும். ப்ரெஷர், சுகர் மட்டும் பார்த்துக்கும். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு மரண பயம் போகும். ஏன்னா சனி 8ல் இருந்தால் கூட குரு வந்து உங்களுக்கு பல விதத்தில் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அஷ்டம சனியில் திருமணம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசியில் யார் பார்த்தா சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பூர்வ புண்ணியம் ஸ்தானம் என்று சொல்வேன். அதுக்கு குரு பார்வை. தனுசு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிம்மத்திற்கு. அதுக்கு தனுசு அதிபதியே பார்க்கறதுனால டக்கு டக்குன்னு எல்லாமே நடக்கும். தடையே இருக்காது. இவங்களை ஜெயிக்கலான்னு ஈஸியாக நினைப்பாங்க. இவங்களா எதிரிகள் ஜெயிக்க முடியாது. பெற்றோர் பெரியோர் அனுகூலம் ஏற்படும். துணைவியார் பெரிய சக்ஸஸ் ஏற்படும். சிம்ம ராசிக்காரங்களோட அதிர்ஷ்டம் யாருன்னா சிம்மராசி காதலர்கள், சிம்மராசி கணவன், சிம்மராசிக்கு அதாவது மனைவியாக இருந்தால் கணவனுக்கு, கணவனாக இருந்தால் மனைவிக்கெல்லாம் பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் 3ஆம் நபர்கள், இந்த மாய உலகம், இந்த ஃபேமஸ் வரும், புகழ் வரும், இவங்களோட இருந்தால் நல்லது வரும், இப்படியெல்லாம் நினச்சி ஏமாறாமல் இருக்கணும் சிம்மத்திற்கு. அதே சமயம் சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். துணை அல்லது துணைவியார் பேச்சை சிம்மம் கேட்பதன் மூலியமாக பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். நிறைய டிராவல் செய்யக்கூடிய ராசிகளில் சிம்மம் வரும். சிம்மத்திற்கு அசைய பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, முதலீடுகள் எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்கார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருநள்ளார் போயிடணும். திருநள்ளார் தான் ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெயோ நெய்யோ ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிறது நல்லது. கண்டிப்பாக. ஏன்னா சிம்மராசிக்காரங்க மனசில் ஒரு பயம் இருந்துச்சு சார், நமக்கு நல்லா இருக்குமா இந்த 2025, எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் சொன்னதை கேட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும். சனியை அவங்களுக்கு நல்லது தான் பண்ணும். கண்டிப்பாக சார். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? திருக்கொல்லிக்காடு ரொம்ப முக்கியம். திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு, பொங்கு சனீஸ்வரர். இந்த திருக்கொல்லிக்காடில் வந்து எப்போவுமே 1/2 கிலோ நல்லெண்ணெய், அதாவது நான் 1/2 கிலோன்னா 50 கிராம் கூட கொடுக்கலாம். ஏன்னா நான் வந்து சும்மா சொல்கிறது, ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் பசுனை, 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. திருக்கொல்லிக்காடு வந்து லைஃப் லாங்காக நல்லது பண்ணும். ப்ரீத்திங் பார்த்துக்கும். அலர்ஜியெல்லாம் தொந்தரவு பண்ணும். காது மூக்கு தொண்டை பார்த்துக்கும். கண்டிப்பாக 10ஆம் இடத்துல குரு வரார். பதவியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்குந்தாலும் நீங்கள் கெடுத்துக்கக்கூடாது. கோபப்பட்டீங்கன்னா உங்களை வேலையை விட்டு போக சொல்லுவோம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் கூடாது.
யாரோ செய்கிற தப்புக்கு உங்களுக்கு பழி வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பதவியில் பார்த்துக்கணும், சண்டை போடக்கூடாது, தொழிலில் ஆர்கியூ பண்ணக்கூடாது, தொழில் ஏதாவது மாற்றம் வந்தால் ஏற்றுக்கணும், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் வந்தால் எடுத்துக்கணும், கூட்டு தொழிலில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் யார் பார்த்துக்கணுன்னா கன்னி பார்த்துக்கணும். கன்னியாராசிக்காரர்களுக்கு துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலை முக்கியம். ஜென்மத்தில் இருந்த கேது விலகிறது கன்னிக்கு பெரிய பலம். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் டக்கு டக்குன்னு நடக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகளில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் மனதில் இருந்த பாரங்கள் குறையும். கன்னியாராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அரசு துறை, அரசியல்வாதிகள் யாரோ ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ் ஆகணும்னு உடனிருந்தே சில சதிகளை செய்வார்கள். ரொம்ப கவனமாக கையாள்வது கன்னிக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான குரு 10ஆம் இடத்தில் வருவது கேந்திராதிபதி தோஷமானாலும் கண்டிப்பாக அவர் நல்லது பண்ணுவார். இந்த சமயத்தில் கோபப்படுவது, இந்த சமயத்தில் திட்டுவது கூடாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். தனம் ஏற்படும், அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும், சுபகாரியம்லாம் ஏற்படும். குருபலமே இல்லை என்றாலும் திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் யாருக்கு ஏற்படும் என்றால் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எனவே கன்னியாராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். தேன் தடவை வார்த்தை பேசக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெரும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெறுவார்கள். கன்னியாராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து ஜம்முன்னு மீட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்திருந்த தேக ஆரோக்கியத்தை கண்டிப்பாக புதுப்பிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை கவனத்தில் பார்த்துக்கலாம். குடும்பத்தில் மட்டும் சிறிது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இடம் குடும்பம். அதே சமயம் இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சார், கன்னிராசிக்கான பலன்கள் பார்த்தாச்சு. கன்னிராசிக்காரங்க மனசெல்லாம் குளிர்ந்திருக்கும் சார். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? தென்குடி திட்டை ராஜகுரு ரொம்ப நல்லது, அற்புதமான அமைப்பை தரும். 50 கிராம் நல்லெண்ணெய் இல்லை 50 கிராம் பசுனை நீங்கள் 1/2 கிலோ 500 கிலோ கொடுங்க, எனக்கு வேணாம். 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், கோயிலில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவி, அற்புதமான அமைப்பை தரும். கால் வயிறு பார்த்துக்கும். எல்லாத்துலேயும் அற்புதம். 9ல் குரு வரார், அஷ்டமத்தில் இந்த குரு 9க்கு வரார். 9ல் வந்தால் உங்களை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். இது போராதா 1 வருஷத்துக்கு, அதில் வேறு 6ல் வேறு சனி 2.5 வருஷத்துக்கு ஜம்முன்னு உட்காந்துருக்கு போகிறார். பூர்வ புண்ணியத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்க்குது. அதனால் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிக்கக்கூடிய ராசியில் துலா ராசிக்காரங்க வருவாங்க. ஆனால் எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நடக்கும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எந்த விஷயமும் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. துலா ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். கல்யாணத்தில் இருந்துட்டு திருப்பி எனக்கு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னா ஏதாவது குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தால் நிம்மதி ஆகிடும். தொலைதூரத்துலேருந்து நல்ல செய்தி வரும். குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்ளலாம். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, மனிதனுக்கு இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கடாட்சியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் தான் துலா ராசிக்காரர்களுக்கு. யோசிச்சுக்கினே இருக்குதா வேலைக்கே ஆகாது. அலர்ஜி மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதில் தான் இவங்களுக்கு பிரச்சனை வரும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் உடற்பயிற்சியை மட்டும் மறக்காமல் செஞ்சாங்கன்னா பெரிய அளவு பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக செய்யலாம். துலா ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி செய்தாலே 91% அவங்களுக்கு நல்லதாகும். ஆலங்குடி குருஸ்தலம் மிகப்பெரிய பலத்தை ஏற்படும். இந்த சமயத்துலலாம் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கலன்னா இன்னும் 12 வருஷம் ஆகும். ஸோ இதெல்லாம் தேவையான யோசிக்க. சார், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? விருச்சகம் என்னை பொறுத்த வரைக்கும் வைத்தீஸ்வரன் இல்லைன்னா பட்டீஸ்வரம் துர்கை
ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ப்ரெஷர் பார்த்துக்கணும். இடது பக்க தேக ஆரோக்கியம் சிறிது கவனமாக பார்த்துக்கணும். காலில் சிறிய தொந்தரவு வருமா, இவங்களும் அபிராமி அந்தாதி படிக்கணும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 5ஆம் இடத்துல சனி வரார். அபிராமியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்கணும். குழந்தை பிறக்கலைனாலும் குழந்தை இல்லைனாலும் அந்த 59 படிச்சிடணும். அது வந்து வரக்கூடிய சந்ததிக்கு நல்லது பண்ணும். அதே சமயம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. அதே சமயம் சுபவிரியம் கண்டிப்பாக ஏற்படும். பணம் அதிகமாக புழங்கக்கூடிய ராசி யாருன்னா விருச்சிகம். என்னடா 8ல் குரு வராரு, செல்வி இப்படி சொல்கிறாருன்னா அப்படி கிடையாது. குரு வந்து தன்னுடைய சொந்த வீடான 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதிகமாக விருச்சிக ராசி பெண்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவார்கள், நகை நட்டுக்களை வாங்குவார்கள், வீடு நலங்களை வாங்குவார்கள், கால்நடை வாங்குவார்கள். வளர்ப்பு பிராணிகளை அதிகமாக வாங்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பார்கள். வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு அழகான மீன் தொட்டியாவது வாங்குவாங்க. அதுபோல் எல்லாத்துலேயும் டெவலப் ஏற்படும். சுபவிரிய பிராப்தம் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தொழிலில் தொந்தரவு பண்ணுவார். காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்கும். பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வருவதும் காரிய சித்தி மாலை மந்திரத்தை தினமும் 11 முறை கேட்கணும்னு இல்லை, போட்டு விட்டால் போதும். நீங்கள் பாட்டு போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்களேன், அது பாட்டு மந்திரம் பந்தம் அகற்றணும் ஆரம்பித்து போடும். அது ஓடிக்கினே இருந்தாவே பெரிய வெற்றிகளும் பெரிய அனுகூலத்தை தரும். வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகள் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் டாக்டருக்கு போகிறதும் வீட்டுக்கு வருதுமாக இருக்கும். அதில் மட்டும் கவனம். சார், தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கஞ்சனூர்னு சுக்கிரஸ்தலம் பெரிய பலம். பள்ளிக்கொண்ட பெருமாள்லாம் நல்லது. இவங்களுக்கும் எப்பயுமே ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா வயிறு கழுத்து பகுதி பார்த்துக்கணும். கண்டிப்பாக 7ல் குரு வரார். 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். எல்லா சுபகாரியமும் நல்லது நடக்கும். அதே சமயம் கணவனாக இருந்தால் தனுசு மகரம், அதாவது மனைவி இடத்தில் கோபம் கூடாது. மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு கணவன் இடத்தில் கோபம் கூடாது. குடும்பத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்களே ஒரு பெட்ஷீட்டுக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்க. 4 செவத்துக்குள்ளே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமா. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. பெற்றோர் பெரியோருடைய தேகாரத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வது கன்னிக்கு தனுசுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ தாயார் வழி தந்தையார் வழியுடைய தேகாருக்கு தொழில் நல்லா வரும், லாபம் ஏற்படும், அசையாமசை பொருள் சேர்க்கை ஏற்படும். அதிகமான ஆடை ஆபரணங்கள் கண்டிப்பாக இன்டீரியர் அதிகமாக பண்ணுறது இதெல்லாம் யாருன்னு பார்த்தா தனுசு. ஸோ லேடிஸாக இருக்கக்கூடிய தனுசுக்கு சூப்பர் டூப்பர் டைம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த டைமில் ஏதாவது பணங்கிடம் வரலன்னா ஏதோ உங்கள் கூட இருக்கிறது யாரோ தப்பு பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம், கடல் கடந்த செட்டில் ஆகலாம். வேறு நாட்டில் போயிட்டு அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப் எடுக்கக்கூடிய ராசியில் தனுசு வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் பெறுவார்கள். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் தீரும். முதலீடுகளுக்கு குறைய இருக்காது. கண்டிப்பாக சார். சார், மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? திருவெண்காடு புதஸ்தலம் ரொம்ப முக்கியம். திருவெண்காடு முதஸ்தலம் முதுகு தண்டுவடம் கழிவு பாதையில் யூரினரியாக இருக்கட்டும் மலக்குடலாக இருக்கட்டும் கவனம். மகரத்துக்கு குரு 6ல் வர்றார். 5லிருந்து 6. குரு 6ல் மறைவது 3க்கும் 12க்கு உரிய ஸ்தானம் அதிபதி உங்களுக்கு. அவர் 6ல் மறைவது நல்லது. 12ஆம் இடத்தை பார்ப்பது, 10ஆம் இடத்தை பார்ப்பது, 2ஆம் இடத்தை பார்ப்பது குருக்கு பார்வை பலம்தான். அதனால் பயணங்கள் சமயத்தில் வாக்குவாதம் கூடாது. சண்டை சச்சரவுகள் யார் இடத்துல இருந்தாலும் அதில் கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். தொழில் ரீதியாக கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்னு முன்னேறம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் யார் பார்த்தா மகர ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய ராசி யார் பார்த்தா மகர ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். புது தொழில் தொடங்கலாம். புது படிப்பு படிக்கணும், இந்த படிப்பு பிடிக்கல, வேறு பண்ணணும், மியூசிக் போகணும், சினிமா போகணும், ட்ராமா போகணும், நடிக்க போகணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், கலைத்துறையில் போகணும், மீடியாவில் போகணும், ஏதாவது யோசிச்சிருந்த மகரம் டக்குன்னு செய்யணும். கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் புது அறிமுகத்திலும் சண்டை சச்சரவு, நண்பர்களுக்காக போகிறது, உறவினர்களுக்காக போகிறது கூடவே கூடாது. கூடா நட்பு, கூடா பழக்கங்கள், இந்த ட்ரக்கெல்லாம் சொல்கிறோம்ல, அதில் மகரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாட்டி டக்குன்னு போய் மாட்டிக்கினீங்கன்னா மீளவே முடியாது.
மகரத்துக்கு 7.5 சனி வேறு விலகிடுச்சு. 3ஆம் இடத்தில் சனி 2.5 வருஷம் அவர் வேறு உங்களுக்கு ஃபுல் ஃபார்மில் ஹெல்ப் பண்ண போகிறாரு. குரு வேறு 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்க்க போகிறார். எனவே எல்லாத்துலேயும் செட்டில் ஆகிறதுக்கு மகரம் முழித்து கண்டிப்பாக முழிப்பதுன்னா யோசித்து முதலில் இறங்கினால் மிகப்பெரிய வெற்றி. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? திங்களூர் சந்திரன் கோயில் அங்கே போயிட்டு 50 கிராம் நல்லெண்ணெய் இல்லைன்னா பசுனை 50 கிராம் விபூதி 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. வயிறு மட்டும்தான் பிரச்சனை பண்ணும். வயிறுனா வயிற்றுல இல்லை, ஒரு வயிறில் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். பிள்ளைகளுடன் கோபம் கூடாது. கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லது இருந்தாலும் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தை கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்துக்கணும். ஜென்மத்தில் ராகு வருவதனால் மன அழுத்தம் வரும். மன அழுத்தத்துக்கு ஆட்படக்கூடாது. நரசிம்மர் கவசத்தை கேட்க மன அழுத்தம் நிச்சயமாக வராது. லாபம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பழைய நட்பில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் போய் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. நீங்களே யார் இடத்துல பேசணுன்னா நடுவில் இருக்கவங்களை நம்பாதீங்க. உங்களோட ஃபோனில் பேசிட்டாவே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். மேலதிகாரிகளுடைய அதாவது தெய்வீக ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் ஏற்படும். 60 வயது 65 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தெய்வ கடாட்சம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நிறைய விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். குடும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியமும் சுப விஷயமும் நடந்தேறும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி? சூரியனார் கோயில் பெரிய பலம். 50 கிராம் நல்லெண்ணெய் பசுனை கொடுத்து 50 கிராம் விபூதி குங்குமத்தை வாங்கிட்டு வர்றது விசேஷம். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஜென்மத்தில் குரு இருக்குது, அதனால் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மீன ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு வரும். முதுகும் வரும், காலும் வரும். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம் வரும். கொசுவால் வர்றது, இந்த பூச்சிக்கடியால் வருது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 50 வயது கடந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த அக்கியெல்லாம் சொல்லுவாங்க, கழுத்தில் வரக்கூடிய கட்டிகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உடற்பயிற்சி மறந்துடாதீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் நாளில் வரக்கூடிய குரு தொழிலை கொடுப்பார். மரண பயத்தை நீங்குவார். தேகாரக்கத்தில் நம்பிக்கை கொடுப்பார். சுபவிரிய பிராப்தத்தை கொடுப்பார். நிறைய கடன் வரும், ஆனால் எல்லாமே முதலீடாக இருக்கும். வீடு வாங்கிறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அனுகூலம் ஏற்படுவதற்கு எல்லாமே ஏற்படும். எதிர்பார்க்காதத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு டக்குன்னு ஏற்றத்தை ஏற்படுத்தும். மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். இடமாற்றத்துக்கு அனுகூலம் காணப்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் உத்தியோகத்தில் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தா மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இந்த டைம் இந்த குரு பயிற்சி தாயார் வழி, தந்தையார் வழியுடைய தேகாரக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியோருடன் சிறிய மனத்தாங்கல்கள் பலவிதமான கஷ்டத்தையோ பலவிதமான சங்கடத்தையோ ஏற்பட்டு உங்களை கஷ்டப்படுத்திடும். அதில் மட்டும் கவனம். குடும்பத்தாருடன் வீடியோ காலில் கூட தொலை தூரத்தில் இருந்தாலும் பேசுகிறது தான் நன்மை. ஏன்னா தொழிலோ மற்ற விஷயத்தில் கவலையே வேணாம். ஜென்ம சனியில் எல்லாமே நல்லது நடக்கும். அஷ்டமத்தை குரு பார்ப்பதனால் திருமண தடையும் நீக்கி கொடுக்குமா. குடும்பத்தில் இருந்த பாதிப்பையும் நிவர்த்தி ஏற்படும். ஆக மொத்தத்தில் தொழில் பெரிய ஏற்றம், பெரிய கௌரவம், பெரிய விருதுகள், அனுகூலம், இடமாற்றம், இளைஞர்களுக்கு அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புத குரு பயிற்சி மிதுனத்துக்கு வரக்கூடிய 4ஆம் இடம் குரு பயிற்சி மீனத்திற்கு. சார், குரு பயிற்சி சார்ந்த நிறைய விஷயங்களையும் 12 ராசிக்கும் அது எப்படி இருக்குது, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான ஆலய வழிபாடு அவங்களுக்கு கை கொடுக்கும்ன்ற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்கள் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.